தலை ஓகேவா, சட்டை ஓகேவா, மூஞ்சி ஓகேவா, தலை கரெக்டாக, தலை கரெக்டாக, தலையும் ஓகேல, தலை தலை ஓகேவா, தலையெல்லாம் ஓகேவா, தலை ஓகேவா, தலையை பற்றி பேசுனா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி எங்கள் எடிட்டர் அந்த ஃபஸ்ட்டு கட்டை வச்சிருக்காருங்க. நாங்கள் எதுவும் போன ப்ளூப்பர்லேயே இதெல்லாம் பேசிட்டோமே எதுக்கு திரும்ப அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. சரி ஏதோ கொஞ்சம் அவர் ஃபீல் பண்ணிட்டாப்புல. ஸோ இதோ உங்களுக்காக எங்களுடைய ப்ளூப்பர்ஸ் 2.0. ஆடியோ வருதா? ஹலோ சார், எங்க போயிடுச்சு மைக்? எங்க போயிடுச்சு? எஸ் கண்டுபிடிச்சிட்டேன். சிரிப்புடன் தூங்கலாம். சிரிப்புடன் தூங்குவோம். சரியா? ஸ்மைல் சொல்லலாம். சரி ரெடியா? ரோலிங்களா? இந்த ஸ்டோரி லைன் சொல்றது இருக்குல்ல, ரொம்ப ஒரு டார்ச்சரான ஒரு விஷயம் அது. ரெடியா? போயிட்டு இருக்கான்னு எப்படி தெரியும்? ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாம் ப்ளூப்பர் கட்டுங்க. ரிவ்யூ ஷூட் பண்ணும்போது எக்கச்சக்கமான சொதப்பல்ஸ் நடக்கும். என்னதான் நானே எழுதின ஸ்கிரிப்டா இருந்தாலும் அதை பேசும்போது பல சமயங்கள்ல கொஞ்சம் ரோலிங் ஆகுறது உண்டு. அதாவது கொஞ்சம் டிசென்டா டங் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ரோலிங் ஆனதான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. டைரக்டர் ஹீரோ லாகவா லாரன்ஸ் கிரேசி மோகன் காமெடி மாதிரி ஆயிடுச்சு. படத்துக்கு தேவையான 100% இல்ல ட்ரூ 100% பாருங்க. கண்டிப்பா உப்பு கரவர் படத்தை நீங்க பார்க்கலாம். படத்தை டெக்னிக்கலா பாயும் புலி ஒரு செத்து போன பெஸ்ட் ஃப்ரெண்டோட அஸ்தியை கரைக்க 2 பேர் ராமேஸ்வரம் போறாங்க. அஸ்திவாரம் அப்படின்னு வந்துச்சு வாயில. அதான் நான் என்ன பண்ண நினைக்கிறேன், நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு படத்துக்கு தடை பண்ணணும்னு பாராட்டோன்ட்டேன். என்ன பண்ண போறீங்க? நீங்க எடிட்டிங் பண்ண போறீங்க, தயவு செஞ்சு போங்க, போயிட்டு வேலையை பாருங்க. டேட் சார், எனக்கு லோட் எது இல்லையா? அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஹரிஷ் கல்யாணோட மாவா பிஜி முத்தையாவுடைய சினிமாட்டோகிராஃபி செம்ம. இல்ல அது முத்தையான்ட்டல்ல இப்போ. ஓகே 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 சரி ஓகே. நான் ப்ளூபர்ஸ் நம்மளுக்கு கண்டென்ட் இல்லைன்னு சொன்னதால ஆக்சுவலா அதுதான் நான் சொதப்புறேன். இல்லைனால சொதப்ப மாட்டேனே. நல்லா சொதப்பணும் இல்லையா? அடுத்தது எதுலையும் நல்லா சொதப்பணும் இல்லையா? அடுத்தது எதுலையும் வகைப்படுத்த முடியாத அளவுக்கு சொதப்பின சில ப்ளூப்பர்ஸ். இதை நாங்க என்ஜி ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னமா இஞ்சி பச்சை மிளகான்னு? என்ஜி பச்சை மிளகா, என்ஜினா நாட் குட் ஷார்ட்ஸ். நாட் குட் ஷார்ட்ஸ் சில சமயம் ரிவ்யூ மொத்தமுமே என்ஜி ஷார்ட்ஸா இருக்கிறது உண்டு. அது உங்களுடைய தலையெழுத்தை பொறுத்து. ஸோ இப்போ நீங்க பார்க்க போறது அதுல என்ஜிய சில காட்சிகள். ஃபைனல் டேக். ஓகே, எஸ். கட் நம்பர் என்ன 234 டேக். ஃபைனல் டேக். இது மட்டும் ஒழுங்கா வரல, செம்ம டென்ஷனா இருக்கு, கை வலிக்குது. ஆண்டாவா இதாவது சினிமாட்டோகிராஃபர் ஏங்க வரும். சார் என்னமோ ஆயிடுச்சு சார் எனக்கு. சார் ஃபர்ஸ்ட் டேக்கே ஒழுங்கா வந்துச்சு. இப்படிதான் என் வாழ்க்கை இப்படிதான் போகுது சார். மாமா ஒரு நாள் வந்து இருந்தாராம். குறைய வந்து சிரிச்சுட்டே சொல்லக்கூடாது. இதே நான் படம் நல்லாவே இல்லைங்க, அப்படியே சொல்ல முடியும். எதனால? முந்தா நேத்து இது மாதிரி மணிரத்னம் படத்துலலாம் காமெடி சொல்லிட்டேன். நண்பேண்டா உதயநிதி ஸ்டாலினும் சரி வந்துரும். ஜோதிகா அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்களுக்குன்னு ஒரு பொண்ணு, அவங்களுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட், ஒரே ஹஸ்பண்ட் ஒரே. சார் இந்த சட்டை எப்படி இருக்கு? ஓகேவா? கவுந்து கிடக்க. இது நம்ம ஆளு படத்தோட கமலினி முகர்ஜிக்கு வந்து ஏன் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறாங்க எல்லா சீன்லையும் ஏன்னு தெரியல. ஒரு மாதிரியான எனக்கு மூஞ்ச பார்த்தா சிரிப்பா இருக்கு. சமந்தா படம்லாம் மொக்கையா தான் இருக்கும். யார் பார்க்க வேணாம் தான் நம்மளுக்கு நம்ம வார்னிங் தானே கொடுக்குறோம். படம் பார்த்தா சொல்ல போறான் இட்ஸ் ஒரு எக்ஸலன்ட் ஃபிலிம், யூ ஆர் கிவிங் பேட் ரிவ்யூ அப்படிதான் சொல்லுவாங்க. இங்கேயும் இடி ரொம்ப பெருசா இருக்கு, அதனால யோசிச்சுட்டே இருக்கிறேன். நான் யோசிக்காமல் பேசுவது எப்படி அப்படின்னு ஏதாவது புக் பண்ணி சொல்லுங்க. இல்லை சார் வேற ஏதாவது சொல்லணும் சார். சார் இல்லை சார் வேற ஏதாவது சொல்லணும் சார். இல்லை வேற ஏதாவது சொல்லணும் சார். வேற என்னவோ சொல்ல வந்தோம்ல, ஒட்டு மொத்தமாக ஒரு முழுமையான ஒரு ஃபீலை நம்மளுக்கு தரல. வேற என்ன சொல்றது நான் மறந்துட்டேன். ஏன் சார் இப்படி ஆகுது? கோச்சடையான் அப்படி இருக்கு. கோச்சடையான் மாதிரி ஆகுது. கோச்சடையான் காக்கா முட்டை என்ன சார்? ஏன் சார் நான் எனக்கு கோச்சடையான் ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு. கோச்சடையான் என்னடா கோச்சடையான் ஏதோ சங்கேத பாஷையில பேசுறாங்களே தானே யோசிக்கிறீங்க. சங்கேத பாஷைங்க, அது வந்து கோட் வேர்டு. சொல்லி தொலைங்களேன்.
ஆண்டவா. ஸோ இந்த சங்கேத பாஷை என்னன்னா முதல்ல நாங்கள் ஷூட் பண்ண ரிவ்யூ தான் கோச்சடையான். அது வந்து செல்ஃபி ரிவ்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஷூட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அதெல்லாம் சுமாராக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். படத்துடைய ரன்னிங் டைமை விட அந்த கோச்சடையான் ரிவ்யூவோட ஷூட்டிங் டைம் ஜாஸ்தி. அவ்வளோ ரீடேக், அந்த ரீடேக்னால கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் நிரம்பி பக்கத்து கம்ப்யூட்டர்லாம் போயிடுச்சு அவ்வளோ. ஸோ எப்போல்லாம் நாங்கள் தோண்டு போகிறோமோ, எப்போல்லாம் நாங்கள் நிறைய ரீடேக் வாங்குறோமோ, அப்போல்லாம் அந்த கோச்சடையான் நாங்கள் நினச்சிப்போம். எங்களுக்குள்ள ஒரு புது உற்சாகம் வரும். நீங்களும் இன்ஸ்பயர் ஆகுங்க. கோச்சடையான் வழக்கமான அப்பாவை பழிவாங்க. கோச்சடையான் 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 மகன் கோச்சடையான் சொல்லிடுறேன். அதை பார்த்தா எனக்கு தினம் கோச்சடையான் சொல்லிடுறேன். கடைசியா ஒருத்தன் கேமராவுக்கு முன்னாடி இருந்து பேசும்போது அவனுடைய முதல் எதிரி அவனுடைய வாய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி சில எதிரிகள்லாம் இருக்காங்க. அவங்க கேமராவுக்கு பின்னாடி நின்று சரி பண்றாங்க. இப்போ கீழே சீப்பெல்லாம் போடுறாங்கல்ல, அவங்கள மாதிரி அவங்க பயங்கரமா கிராஸ் டாக்ல வந்து கடுப்பேற்றுவாங்க. ஸோ அதை மாதிரியான இடைஞ்சல்களும் நீங்க இப்போ பார்க்க போறீங்க. கடுப்பேத்துறாங்க மயிலாடு. ஏன்பா கால் பண்றீங்க? சாவடிக்கிறீங்களா? ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வருதா? கோச்சிட்டு ஏந்துட்டு போயிட்டாங்க. சைலண்ட் மோட்ல போடுங்கப்பா. சைலண்ட் மோடு பெயின் ஏதாவது பாருங்கப்பா. இந்த இடத்துல படம் சீரியஸா மாறிடும். இதுக்கு மேல படம் பயங்கர சீரியஸா போகும்போது நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க, சார் ஏன் சப்போட்டா அந்த பிஸா கடையை திறந்துடுறாங்க. அதை பார்த்த உடனே என்ன அதுக்கே என்ன துப்புறீங்க? நான் தான் தப்பா பேச முடியாதுன்னு நினைச்சிட்டே இருக்கேன். சிவகார்த்திகனுடைய தாத்தா ராஜ்கிரண் அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், ரொம்ப மரியாதைப்பட்ட மனுஷன். அவர் வந்து என்ன வந்து வேலை உட்காந்து அழிச்சிருங்க சார். சாவடி முடிதான் பாருங்க சார். சாவடிங்க சார் அந்த ஈய. சவிதா ஆனந்த் அப்படின்னு ஒரு ஆக்டர். என்னது ஹாலிவுட் படத்துல சவிதா ஆனந்தா? அது ஒரு குறியீடா அட பாவி, என்ன இப்படி வளர்ற நீ? கார்த்தி நீங்க தான் லாக். பயங்கர லாக் நீங்க தான். இந்த சட்டை எப்படி இருக்கு? ஏமா சிரிறீங்க? அடுத்த ஒரு நிமிஷம் ப்ளூப்பரை 18 வயசு கீழே இருக்கிறவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், முக்கியமா என்னோட சொந்தக்காரங்க யாரும் பாத்துறாதீங்க. அவங்க முக்கியமா பார்க்க கூடாது. ஏன்னா சில சமயம் ஸ்கிரிப்ட் சொதப்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா கடுப்பாயிரும். அந்த மாதிரி கடுப்பாகும் போது ஃப்ளோல சில பீப் வார்த்தையெல்லாம் வரும். என்ன பண்றது? இதுதான் ஒரு பொழுதுபோக்கா ஒரு படத்தை பார்த்தோம்டா அப்படின்னு கொம்பன் படத்தை பார்த்த அப்புறம் நம்மள ஃபீல் பண்ண வைக்குதுன்னு சொல்லிட்டேன். சோப் கமல் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப கண்டிப்பா டார்க்கான டோன்ல ஒரு படத்தை அவர் பண்ணியிருக்கான்ற மாதிரி ஒரு கரெக்டா இருக்கு. ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டுக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது ரெண்டு டீமுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஸ்டில் அந்த டீம்ல இருப்பாங்களே இது அப்படின்லாம் சொல்லி, ஆனா வந்து அந்த பேய் எதனால அங்க வந்துச்சு, இவங்களையும் அது வந்து போட்டு சித்திரவதை பண்ணுது. இதுலயும் போலியா வந்துச்சு. யாருக்கும் காதுல ரத்தம் வரல அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ பொதுவாக நாங்கள் வந்து நல்லா ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபுல்லாக பிளான் பண்ணி தான் நாங்கள் ரிவ்யூ வருவோம். ஆனால் சில படங்கள்லாம் பார்த்துட்டு வரும்போது அது என்ன சொல்றதுன்னே தெரியாது. அதனால ஸ்பாட்ல வந்து தான் இம்ப்ரோவைஸ் பண்ணணும். அப்படி நாங்கள் ஸ்பாட்ல வந்து சூப்பராக இம்ப்ரோவைஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணாம பண்ணது. அப்படியா? பயந்துட்டீங்களா? நானா பயமுத்தணும்? எப்படி சார் பயமுத்துறது? எனக்கு பயமுத்துறது தெரியாது சார். ரோலிங் ஆயிட்டு இருக்கா முதல்ல. இமோஷனே இருக்காது அந்த இடத்துல. இமோஷன் என்ன பண்ணணும்? நான் மூஞ்சி சீரியஸா வச்சுக்கணுமா காமெடி வச்சுக்கணுமா? அங்க ஏதாவது இருக்கா அதை பார்க்கணும். அப்படி சொல்லலாம்ங்களா? இதை நான் சொல்லி ஆகணும். இப்படிதான் பேசணும். சிம்புவுக்காக காத்திருக்கோம் இப்படி சொல்லலாம். ஓகே, அப்படியே அங்க போங்க, உள்ள அந்த பக்கம் இருங்க சார். சும்மா இருங்க சார். சாகசம் உடனே ஐயோ அம்மா நான் கத்தியேன். அவ்வளவுதான். அவர் எழுந்து போயிட்டாரு. இன்னும் ஆட்டணுமா?
லொல்லு சபா சார், அப்படியே லொல்லு சபா சார். அவ்வளவுதான். அதான். அதுண்ணே அப்புறம் போகணுமா? தயவு செஞ்சு editing அப்ப நான் சொல்லிட்டு போறேன். போறானா? டிங்கிள் சார் சொல்றேன். concerned on the sofa onward. தோல் கொடுக்குங்க அதான் பண்ணுவானுங்க. அடுத்து வரப்போறது தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட். இது எங்களுடைய சொதப்பெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா நாங்க நல்லா செஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு காமிக்க போறோம். வழக்கமா படம் பார்த்துட்டு ஜஸ்ட் கேமரா முன்னாடி நின்று ரிவ்யூலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அதை தாண்டி புதுசாக ஏதாவது பண்ணோம் அப்படின்னு ஓப்பனிங்ல ஒரு விஷயம் சொல்லி, எண்டிங்ல ஒரு விஷயம் சொல்லி, அதுல ஒரு வடிவேல் பஞ்செல்லாம் வச்சு நாங்கள் ஏதாவது பண்றது. அதையும் தாண்டி சில படங்களை எங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி அதுக்காக கிராஃபிக்ஸ் எல்லாம் நிறைய உழைச்சிருப்போம். ரிவ்யூல நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த கிராஃபிக்ஸுக்கு நிறைய டைம் எடுக்கும். முதல்ல அதை எடிட்டிங் பண்ணி அதை வந்து அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸும் பண்றது எங்களுடைய எடிட்டர் மிஸ்டர் ராஜேஷ் கண்ணன் பயங்கரமா டயர்ட் ஆயிடுவாரு. ஆனா அந்த ரிவ்யூ அப்லோட் பண்ண அப்புறம் வர ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாருங்க, கிராஃபிக்ஸ் தெரியும் ப்ரோ அப்படின்னு யாராவது போடுவாங்க பாருங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கு அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். ஸோ அப்படி நாங்க பயங்கரமா கிராஃபிக்ஸ்ல விஎஃப்எக்ஸ்ல புளிப்பு காமிச்ச ஒரு ஷோ ரீல் தான் இப்போ நீங்க பார்க்க போறது. காமெடி கலந்த பேய் படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மண்டையை திரும்பி வச்சுட்டு போங்க. மண்டையை திரும்பி பேசுடா. இப்படியா? அதுல வந்து ஆனா இந்த ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் கண்ணு வெள்ளைச்சா. இந்த காலம் மட்டும் எக்ஸப்ஷன் படத்துல திடீர்னு வந்து ஒரு ரூம்ல வந்து கிராவிட்டி போயிடும். 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க திடீர்னு பயமா செவுத்துலாம் ஏறி செமையா சண்டை போடுவாங்க. ஸோ அந்த ஒரு கருத்தோட நம்ம இப்போ செல்ஃபி ரிவ்யூவை பார்க்கலாம். ஓகே ஓகே சூப்பர். கட் பண்ணிடுவோமா? வா இந்த பில்டப் போதுமா? பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே லெட்ஸ் மீ ஸ்டார்ட். அப்போ விஷயம்லாம் வந்து அது தசாவதாரம் படத்துலேயே சொல்லு. அண்ணா கடிச்சதான் சீரியஸா சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது பேசலாமா? ரெடியா? பேசலாமா? அஞ்சாவது கட்டு வர லேட்டா வந்துட்டு உங்ககிட்ட நானே பேசுவோம். குரலியெல்லாம் காமிக்கிறாரு. ஜக்கம்மா ஒண்ணாம அவமானப்படுத்திட்டான். அவன ரத்தம் கக்கவை. ஐயோ கார்த்தி என்னாச்சு? சார் அதுக்குள்ள வந்துட்டீங்களா? மக்கிய எலியன் சார் இருக்குது. ஒரு மேக்கப் எல்லாமே பேமே தான் இருக்கும். இதை நேர் திரும்பி நிக்கிறேன். என்ன என்ன நான் திரும்பி இப்ப எங்க நிக்குது? சார் அது நம்ம கிராபிக்ஸ் புலி சார். அது போய் புல்லதான் தின்னு பாருங்க போயிட்டு. அது ஒன்றும் பண்ணாது. நான் பண்ணல சார். என்ன சார் பேசுறீங்க நீங்க? நாங்களும் ஒரு 1.5 வருஷமா ரிவ்யூ பண்றோம். தியேட்டர் வாசல்ல ரிவ்யூ பண்றோம், ஸ்டுடியோக்குள்ள ரிவ்யூ பண்றோம், உட்காந்துட்டே ரிவ்யூ பண்றோம், 10 டே ரிவ்யூ பண்றோம், மாடி மேல ரிஸ்க் எடுத்து அங்கெல்லாம் உட்காந்து ரிவ்யூ பண்றோம், போனை தூக்கி கீழே போடுறோம், மேலே போடுறோம், சிஜில என்னென்னமோ பண்றோம், டபுள் ஆக்ஷன் 5 ஆக்ஷன் குள்ள ஆக்ஷன் என்னென்னமோ பண்றோம், ஹேர் ஸ்டைல் மாத்துறோம், மொட்டை அடிக்கிறோம், தாடி வளர்க்குறோம், சொக்கா போடுறோம், கோட்டு கூட போட்டோம், என்னென்னமோ பண்ணோம், ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றோம், ட்விட்டர்ல ஷேர் பண்றோம், வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் விட்டு வைக்கிறதுல எல்லாத்தையும் ஷேர் பண்றோம். நிறைய பேர் பாராட்டுறாங்க, எல்லாருமே பாராட்டுறாங்க பயங்கரமா. சரி ஓகே, சில பேர் கழுவி ஊத்துறாங்க. ஆனா என்ன நடந்தாலும் வியூஸ் மட்டும் ஏறதே இல்லை. ஏ மை பெஸ்ட் கிளையண்ட் பட் நோ பீஸ்.